ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். முதல்ல எழுத்துப்பிழை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழையில் உள்ள எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சில இது பேலன்ஸ் உள்ளது தான் இப்போ நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எழுத்துப்பிழைனா உங்களுக்கு லகர வேறுபாடுகள், நகர வேறுபாடு, அடுத்தது ரேர வேறுபாடு, இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம். இதை தவிர்த்து சில வார்த்தைகளில் சொல்ல உள்ள பிழைகள் இருக்குது. அந்த எழுத்து பிழைகளை இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நாம் எழுதும் ஒரு தொடரிலோ தமிழ் அகராதியில் இருக்கும் எழுத்துக்களுடன் ஒத்து போகாமல் பிழைகளுடன் காணப்படுவது. அதாவது அகராதி பொறுத்த வகையில், தமிழ் அகராதியை பொறுத்த வகையில் ஒரு சொல்லானது இவ்வாறு தான் எழுதணும்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அது கூட ஒத்து இல்லாமல் ஏதாவது பிழை இருந்தால் அதை நம்ம அந்த பிழை தான் என்னென்னு சொல்லுவோம், எழுத்து பிழை. இப்போ இதில் உள்ள கொஷின்ஸ் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள். அடமானம் என்ற சொல்லின் எழுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. இதை பிழை இல்லாமல் எப்படி எழுதணும்? அடைமானம். அடமானத்தை எப்படி எழுதணும்? அடைமானம். அப்போ இதான் எழுத்து பிழையற்ற சொல். அடமானத்துடைய எழுத்து பிழையற்ற சொல். அடுத்து பாருங்கள், இமயமலை. இமயமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதை என்ன சொல்கிறாங்க, இந்த சொல்லுடைய எழுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. இமயமலையுடைய இது என்னது? கரெக்ட் ஸ்பெல்லிங் இது தான். அப்போ நமக்கு 4th ஆன்சர் இருக்கு இல்லையா, இமயமலை. இதுதான் என்னது? எழுத்து பிழையற்ற சொல், இமயமலைக்கான சரியான சொல். அடுத்து பாருங்கள், உயிர் என்ற சொல்லின் எழுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. உயிர் அப்படின்னா என்னது? உசிர் அப்படின்னா உயிர், அதை குறிக்குது. அப்போ உயிர் அப்படின்றது தான் சரியான சொல். இந்த இடத்துல எழுத்து பிழை அல்லாத சொல் என்னது? உயிர். அடுத்து பாருங்கள், உடைமை என்ற சொல்லின் எழுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. உடைமை, அதுவே கரெக்டு தான். உடைமை இல்லை, உடைமை. உடைமை செகண்ட் ஆப்ஷன். உடைமை, தன்னுடைய உடைமை. அடுத்து பாருங்கள், ஊரணி என்ற சொல்லின் எழுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. ஊரணி அப்படின்னு ஊருணி தான் என்னது? எழுத்து பிழையற்ற சரியான சொல். எண்ணெய், அதோடைய எழுத்து பிழையற்ற சொல் என்ன? எண்ணெய். இதுதான் அதோடைய எழுத்து பிழையற்ற சொல். இலக்காரம் என்ற சொல்லின் எழுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. இலக்காரம். இலக்காரம்ன்றது என்னது? இலக்காரம், அதான் சரியான சொல். அடுத்து பாருங்கள், ஒத்தடம் என்ற சொல்லின் எழுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. ஒற்றடம், சரியான சொல் என்னது? ஒற்றடம். கடப்பாறை என்ற சொல்லின் எழுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. கடப்பாறை, எந்த வரணும்? அதான் சொல்லலாம் இல்லையா, ரகரம் லகரம் அந்த இதெல்லாம் வரணும் இல்லையா, அதான் இது கடப்பாறை. ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. கத்திரிக்கோள் என்ற சொல்லின் எழுத்து பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. கத்திரிக்கோள் சொல்ல மாட்டோம், கத்தரிக்கோள்ன்றது பேச்சு வழக்கில் வர்றது. எழுத்து வழக்கில் சரியான பிழை இல்லாமல் இருக்கக்கூடியது கத்தரிக்கோள். அடுத்தது ஒற்றுப்பிழை. ஸோ இப்போ எழுத்து பிழையில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, நகர வேறுபாடுகள், அதுதான். அதையும் தவிர்த்து சில என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஒற்றுப்பிழையை பொறுத்த வகையில் என்ன தான்? ஒற்றுப்பிழை என்பது எப்பொழுதுமே எழுதும் பொழுது ஏற்படக்கூடிய சந்திப்பிழைகள்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. வல்லினம் மிகும் இடம்னா என்ன, வல்லினம் மிகா இடம்னா என்ன, எந்தெந்த இடங்களில் வல்லினமானது மிகும், எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகாது, எல்லாமே நம்ம அதுக்கான ஷார்ட்கட்டை வச்சு நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஸோ நான் அதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சந்திப்பிழைக்கான வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம், அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதுதான் நமக்கு ஒற்றுப்பிழை, எங்கெங்கே ஒற்று வரணும், எங்கே ஒற்று மிகணும், எங்கே ஒற்று மிகக்கூடாது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதில் படிக்கிறதுக்கு நோட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இதில் உள்ள கொஷின்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சில வினாக்கள் மட்டும் நான் இப்போ கொடுத்துருக்கேன். மற்றை கனவு, இதோடைய ஒற்றுப்பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. இப்போ மற்றை கனவு, வருது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இது மிகணும்? ஒற்று, இக்கு. அப்போ மற்றை கனவு. அடுத்து பாருங்கள், முன்னர் கண்ட என்ற சொல்லின் ஒற்றுப்பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. அப்போ என்ன வரணும்? முன்னர் கண்ட, வருதுங்க. அப்போ முன்னாடி என்ன தான் வரணும்? இக்கு வரணும். அடுத்து பாருங்கள், இங்கு தங்கினான் என்ற சொல்லுடைய ஒற்றுப்பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. இங்கு தங்கினான், இங்கே வருது இல்லையா, அப்போ இங்கே என்ன வரணும்? இத்து.
எங்கு கண்டாய் என்ற சொல்லின் ஒற்றுப்பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. அப்போ இங்கே க வருது. அப்போ என்ன வரணும்? எங்கு கண்டாய். பின்னர் கேட்ட என்ற சொல்லின் ஒற்றுப்பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. இங்கே க வருது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? பின்னர் கேட்ட. ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் நினச்சிடாதீங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் பின்னர் கேட்ட. ஸோ இவ்வளவு தான் நமக்கு எழுத்துப்பிழை அண்ட் ஒற்றுப்பிழை. ஸோ இப்போ இதிலேருந்து இப்போ நான் உங்களுக்கு 3 கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை 3ஐயும் நீங்கள் ஆன்சர் என்னென்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கருவேப்பிலை என்ற சொல்லின் எழுத்துப்பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. 4 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து கலப்பு என்ற சொல்லின் எழுத்துப்பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. அடுத்து மக்கள் பேர் இதோட சொல்லுடைய ஒற்றுப்பிழையை நீக்கி எழுதுக. ஸோ இந்த 3 கொஷின் இருக்கு இல்லையா, அந்த 3 கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.